இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இந்த அகிலா அந்த சமையல்காரிய பார்த்துட்டு வந்ததுல இருந்து இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஆதி மா, கமிஷனருக்கு கால் போடு. சரிம்மா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க மிஸ்டர் ஆதித்யா. How are you? ஹலோ சார், ஐம் ஃபைன். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் இருங்க, அம்மா கிட்ட கொடுக்குறேன். கொடுங்க. இந்தாங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். நேத்து டெல்லியில் நடந்த போலீஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சிட்டு சென்னைக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேடம். அதனால தான் உங்க பார்ட்டிக்கு என்னால வர முடியல. சாரி. இட்ஸ் ஓகே. அப்புறம் பார்ட்டியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா மேடம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பார்ட்டியில ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கூட நடந்துச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பார்ட்டில மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கா? யாரு மேல அட்டெம்ப்ட் பண்ணது? ஆக்சுவலி நான் பார்ட்டில இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிய யாரோ காருக்குள்ள அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. ஓகே மேடம், யூ டோன்ட் வரி. இன்னும் 1 ஹவர்ல அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்த சொல்றேன். ஓகே. ஓகே மேடம். தேங்க் யூ. கமிஷனர் ஏசிய ஸ்பாட்டுக்கு அனுப்பி என்கொயரி நடத்தி இன்னும் 1 ஹவர்ல அந்த அக்யூஸ்ட நம்ம கண் முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணா நீங்க உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு லாக்அப்ல வச்சு லாடெல்லாம் கட்டுவாங்கல்ல அத்தை. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு போலீஸ் அடியை நீங்க எப்படி அத்தை தாங்க போறீங்க? அத நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஏய், என்ன நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என் மேல அக்கறையா பேசுற மாதிரி இல்லையே. ஏதோ உண்மையிலேயே நான் அப்படிலாம் கஷ்டப்படணும்னு நினைச்சு பேசுற மாதிரில இருக்கு. உன்ன ஐயோ அத்தை, நான் உங்க ரத்தம். நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு நான் நினைப்பேனா? பெரியத்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சிடலாம். ஏசிக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல அத்தை. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு அத்தை. உமா சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. ஒருவேளை போலீஸ்க்கு உண்மை தெரிய வந்தா உமா சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆண்டி? வாங்க சார். வணக்கம். மேடம் பார்க்கணுமா? ஆமா மேடம், அவங்க கமிஷனர்கிட்ட கொடுத்த புகார் சம்பந்தமா சம்பவ இடத்துக்கு போய் என்கொயரியை முடிச்சிட்டு வந்திருக்கேன். அவங்கள்ட்ட அது சம்பந்தமா பேசணும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் மேடம் கிட்ட நீங்க வந்ததை இன்ஃபார்ம் பண்றேன். மேடமே வந்துட்டாங்க. மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் வரீங்களா, இல்ல என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு போய் என்கொயரி பண்ண போறீங்களா? கமிஷனர் எனக்கு கால் பண்ணி மேட்டரை சொன்னதுமே நான் அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்கொயரி முடிச்சிட்டு தான் வரேன் மேடம். வெரி குட். பார்வதியை கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
மேடம் அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிரமம்லாம் இல்ல. கார் பார்க்கிங்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததுல குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு மேடம். அந்த அக்யூஸ்ட் யாருன்னு எனக்கு இப்ப தெரியணும். யாருன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்றதுக்கு என்ன இவ்ளோ தயங்குறீங்க? அந்த அக்யூஸ்ட் யாருன்னு நான் சொல்லட்டுமா? பார்வதியை கொலை பண்ண பார்த்த குற்றவாளி இந்த வனஜா தானே? சொல்லுங்க, அக்யூஸ்ட் இந்த வனஜா தானே? ஆமா மேடம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க தான் பார்வதிய காருக்குள்ள வச்சு லாக் பண்ணாங்க. வனஜா தான் இவ்ளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருப்பான்னு நான் அப்பவே யூகிச்சிட்டேன். என் யூகத்துக்கு சரியான ஆதாரம் வேணும்னு தான் நான் கமிஷனர் கிட்ட பேசினேன். இப்போ எனக்கு ஆதாரம் கிடைச்சிடுச்சு. பார்வதி விஷயத்துல நான் வனஜாவை பல தடவை கண்டிச்சும் பார்த்துட்டேன், தண்டிச்சும் பார்த்துட்டேன். ஆனா அவ திருந்துற மாதிரி தெரியல. ஐயோ வனஜம்மா, ஐயோ அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வனஜம்மாவை விட்டுருங்க. அவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல தெரியாம பண்ணிட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. நான் வேணா அம்மா கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு வனஜா அம்மா கையில இருக்கிற விலங்க மட்டும் கழட்டிடுங்கம்மா.